நிக்கிறோம். எல்லா மக்களுடைய விடுதலைக்காகவும் விடுதலைக்காகவும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் நிற்கும் என்பதற்கு தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு களத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்களை எதற்காக தனியார் மயமாக்கணும்? 2000 பேருக்கே வேலை நிரந்தரம் செய்து கொடுக்க முடியாத இந்த அரசு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை நம்புனீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வேலை இல்லாம வீதியில நிக்கிறோம். இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் பில்டிங் வாசல்ல 1900க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானோர் பெண்கள். அதுவும் அவங்க சொல்லும் போது குமுறும் போது என்ன சொல்றாங்க? நான் விதவை பெண், எனக்கு கணவர் இல்ல, கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆனா 23,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த என்னுடைய சம்பளம் இன்னைக்கு 6,000 ரூபாய் 4,000 ரூபாய் குறைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற தார்மீகமான கேள்விக்கு பதில் யார்கிட்டயாவது இருக்கா? உங்களால இன்னைக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு மனநிறைவாக வாழ முடியுதா? எப்படி கரண்ட் பில் கட்டுவேன், எப்படி நான் வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி நான் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 23,000 வச்சு எப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடத்த முடியும்? இதை புரிந்து கொள்ளாதவர்களா இவர்கள்? அவங்க மாட மாளிகைகளிலும் கோபுரங்களையும் வாழ்றாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? ரத்தத்தை வியர்வையாக சிந்தி நாங்க உழைச்சு நாங்க கொடுக்கிற வரிப்பணத்துல தானே. அந்த வரிப்பணத்தை எடுத்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட காக்க மாட்டீங்க அப்படின்னா யாருக்காக இந்த அரசு அப்படிங்கிறதை மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து சரியானவர்களை தேர்வு அட்லீஸ்ட் அதை செய்யுங்க. எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குற்றம் இந்த சமூகத்துல நடந்தது அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்கு நீதித்துறை இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வந்த ஆட்சி அரியணையில அமர்ந்ததுக்கு பிறகு அவங்களோட சட்ட காலரை பிடிச்சு நீங்க கேட்க முடியாது. ஏன் இந்த வாக்குறுதியை கொடுத்தியே, ஏன் செய்யல அப்படின்னு அவர்களுக்கு நீங்க எந்த வழக்கையும் போட முடியாது. ஆனால் உங்களுக்கு உள்ளபடியே வெளிப்படையாக தெரிகிறது இவர்கள் எல்லாமே பொய்யான செய்திகள் தான் சொல்றாங்க. சொன்னதையும் செய்யல, சொல்லாததையும் செய்யல. பணியை நிரந்தரம் செய்வோம், வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை கொடுப்போம் அப்படின்னா முதல்ல பணி இருந்தா தானே, வேலை எனக்கு இருந்தா தானே நீ எனக்கு விடுமுறை கொடுப்ப. 285 வாக்குறுதியில நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்தது போலவே, சத்தியம் பண்ணி கொடுத்தது போலவே வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம், உங்களுடைய சேலரி உங்களுடைய வருமானத்தை பெருக்கி தருவோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நாங்க கொடுக்கலன்னு மிரட்டுறீங்க. இங்க உண்மையாகவே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குதா இல்ல அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ஆட்சி நடக்குதா நமக்கு